எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான வாழைப்பழ போண்டா. வாங்க பார்க்கலாம். பனானாவோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டமை ஸ்ட்ரென்தன் பண்ணும். நம்மள பாடியில் இருக்கிற ஒயிட் பிளட் செல் இதோடைய ப்ரொடக்ஷனுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அப்புறம் இதில் வந்து விட்டமின் B6 இருக்குது. பேலன்ஸ் டயட் எடுத்துக்கிறவங்க கண்டிப்பாக பனானா உங்களுடைய டயட்டில் நீங்கள் சேர்த்துக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 to 2 பனானா வரைக்கும் எடுத்துக்கலாம். இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். அஃப்கோர்ஸ் பனானா, கோதுமை மாவு, மைதா, ரவை, சோடா மாவு, உப்பு, தண்ணீர். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து நீங்கள் ஒரு 3/4 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. அடுத்தது 3/4 கப் அளவுக்கு நீங்கள் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அயர்ன் அண்ட் கால்சியம் இருக்குது. அடுத்தது 1/2 கப் அளவுக்கு நீங்கள் வந்து வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லம் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக சர்க்கரை கூட எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து ரவை ஆட் பண்ணிக்கோங்க. ரவை நீங்கள் ஆட் பண்ணுறதுனால போண்டா வந்து ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக வரும். அதனால தான் நம்ம ரவை ஆட் பண்ணுறோம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணுறதுனால தித்திப்பு வந்து நல்லா உரைக்கும். அடுத்தது கொஞ்சமாக சோடா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சோடா மாவு ஆட் பண்ணுறதுனால போண்டா வந்து நல்லா சாஃப்டாக வரும். அடுத்ததாக நம்ம வந்து பனானா ஆட் பண்ணுறோம். ஸோ பனானா ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு நல்லா வந்து இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு, ஸோ இது ஒரு சின்ன ஸ்பூன் யூஸ் பண்ணி மாவு எடுத்து நீங்கள் வந்து அந்த சூடான அந்த எண்ணெயில் வந்து இந்த மாதிரி நீங்கள் விட்டுடலாம். பாருங்கள், இப்போது நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சு. நம்ம வந்து இப்போது இது வந்து அடுத்த சைடு திருப்பி விட்டுட்டு, ஸோ அது நல்லா கோல்டன் ப்ரௌன் இந்த மாதிரி வெந்த உடனே அதை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய டேஸ்டியான, ஈஸியான, கிறிஸ்பியான வாழைப்பழ போண்டா ரெடி. இது நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும். இதே மாதிரி ஒரு சூப்பரான டிஷ்ஷோடு உங்களை மறுபடியும் நாங்கள் சந்திக்கிறோம். பாய்.